ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்க ஷோல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கறத டீடைல்டா எழுதி உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு அனுப்புங்க. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப சிம்பிளா ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். ரொம்ப மசாலாலாம் இல்லாம ரொம்ப மைல்டா பண்ண போறோம். கொத்தமல்லி வச்சு ஒரு புலாவ் தான் பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கொத்தமல்லி புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1 கப், கொத்தமல்லி 1 கைப்பிடி, நறுக்கிய வெங்காயம் 2, நறுக்கிய தக்காளி 1, கிராம்பு 2, பட்டை பிரிஞ்சி இலை 1, சோம்பு அரை டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 2, இஞ்சி அரை இன்ச், பூண்டு 4 பல், எலுமிச்சப்பழ ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. கொத்தமல்லி புலாவ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நான் வந்து 1 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து 1 கப் அரிசிக்கு வந்து நீங்க 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். அதான் கரெக்டா இருக்கும். 2 கப் தண்ணி இந்த பக்கம் கொதிச்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த அரிசியை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அதை முதல்ல ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து கொஞ்சமா அந்த அரிசிக்கு தேவையான உப்பு, ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் சேர்த்துடலாம். இது கூட மேலாக ஒரே 1 ஸ்பூன் நெய். இதை மூடி வச்சிடலாம். சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, இந்த பக்கம் பேன் வச்சிருக்கோமா, இந்த கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுலயும் வந்து ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் ரொம்ப போடாம மைல்டா தான் நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு வேணா நீங்க கூட போட்டுக்கலாம். கரம் மசாலா கூட யூஸ் பண்றதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு பண்ணிடலாம். அந்த மாதிரியான ஒரு ரைஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். தாளிக்கிறதுக்கு வந்து 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரே 1 பிரிஞ்சி இலை, சோம்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நல்லா நீட்ட வாக்கில் மெல்லிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மெல்லிசா கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். வெங்காயம் ஒரு கண்ணாடி மாதிரி வதங்கணும். இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். இது இந்த பக்கம் வதங்கட்டும். அதுக்குள்ள அரைச்சிக்க வேண்டியதுலாம் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பச்சை மிளகா ஒன்று கம்மி பண்ணிட்டு வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஆனால் அதை விட பச்சை மிளகா காரத்தோடு இருக்கும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். இது கூடவே வந்து லெமன் ஜூஸ் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வர போறோம். நம்ம வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா, அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக கொஞ்சம் வதங்கணும். இது கூடவே வந்து ஒரே 1 தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து சாதம் வேக வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா வெந்துட்டு பாருங்க. நல்லா போல நல்லா வெந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான். இது வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு இந்த மாதிரி தனியா வேக வச்சுக்கணும். அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் தனித்தனியா பண்றதுனால, தனியா வேக வச்சதுனால 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு சாதத்தை தனியா வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது வதங்கின உடனே அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிட போறோம். அவ்வளவுதான். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ரைஸை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டோம். அதே மாதிரி கொத்தமல்லி, பச்சை மிளகா, இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, இஞ்சி பூண்டுலாம். ஸோ அப்போ வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம். சாதத்துலேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேலாக போட்டுட்டா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அப்படியே உடையாமல் கலரி விடணும். ரொம்ப சிம்பிளான ரைஸ், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து மசாலாலாம் ரொம்ப மைல்டாக தான் தாளித்து கொட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கரம் மசாலா கூட மேலாக போட்டுக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்போ இதுக்கு மேலாக ஃபைனல் டச் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே 1 ஸ்பூன் நெய் விட போகிறோம். அவ்வளோதான்.
நம்மளுடைய கொத்தமல்லி புலாவ் வந்து ரெடி. இதுக்கு ஒரு தயிர் பச்சடியோ இல்லைன்னா சிப்ஸோ தொட்டுன்னு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப மைல்டா இருக்கும். முக்கியமா ரொம்ப மசாலாலாம் வாசனைலாம் ரொம்ப வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். இது கூட வேணும்னா நீங்க வந்து காய்கறி கூட ஏதாவது வேணும்னா சேர்த்துக்கலாம். காலையில ஸ்கூலுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. கொத்தமல்லி புலாவ் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. அடுத்தது நம்மளுடைய கெஸ்ட் வந்திருக்காங்க. இவங்க வந்து இப்பதான் +2 எழுதியிருக்காங்க. குக்கிங் பேக்கிங்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு ரெசிபி பண்ணி காமிக்க போறாங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் ரூபியா ஸ்ரீ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி வந்து குக்கிங் பேக்கிங் ரெண்டுலயுமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எப்பையில இருந்து வந்தது? எனக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே லைக் நான் நார்மலாவே நல்லா குக் பண்ணுவேன். லைக் ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா குக் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். பேக்கிங் 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இன்ட்ரெஸ்ட். அதனால அதுக்கு கோர்ஸ் போய் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்க? நிறைய எனக்கு நல்லாவும் வந்திருக்கு, ஓகேவும் வந்திருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து யார்கிட்ட இருந்து கத்துண்டு பண்ணது இல்ல பார்த்து பண்ணது? நான் ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்ஸ் பார்த்து சும்மா கத்துன்னு பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆனதுனால லைக் நம்ம கிளாஸ்க்கு போய் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு போய் கத்துக்க ஆரம்பிச்சேன். உங்க அம்மா கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? அம்மா கிட்ட இருந்து லைக் இந்த பேக்கிங் ரிலேட்டடா எதுவும் இல்லை. லைக் நார்மல் ஃபுட்னா நான் அது எல்லாமே அவங்க வெஜிடபிள் பிரியாணி, புலாவ் அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. அதனால அவங்க பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க கிட்ட இருந்து அந்த ரெசிபிலாம் கற்றுக்கிட்டேன். சரி, இன்னைக்கு நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நீங்க என்ன பண்ணி காமிக்க போறீங்க? இன்னைக்கு ட்ரெஸ்ல செஸ் பண்ணி காட்டலாம். முதல்ல அதுக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பாத்துடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ட்ரெஸ் லெச்சஸ். இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கான வைரலான ஒரு ரெசிபி. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ட்ரெஸ் லெச்சஸ் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், விப்பிங் கிரீம் 1 கப், பால் 1 கப், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், கண்டென்ஸ்ட் மில்க் 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 3 டீஸ்பூன், வினிகர் 2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன். ட்ரெஸ் லெச்சஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ எப்படி பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நாம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த மைதா ஃப்ளோர் எடுத்து 1 கப் மைதா 1 கப் போட்டுக்கிறோம். அப்புறம் இதோட பேக்கிங் சோடா கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர். ஓகே, இது சும்மா அப்படியே நார்மல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பேஸ் ரெடி பண்றோம். இப்போ இது ட்ரை இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வெட் இன்கிரீடியன்ட் தனியாக ஆட் பண்ணணும். இதில் 1 கப் பால் ஊற்றிக்கலாம். ஓகே, இது வந்து காய்ச்சி ஆறின பால். இதில் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர். ஓகே, இது கொஞ்சம் லைட்டாக திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் நம்மளோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். அப்புறம் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூனா? இப்போ இது எல்லாமே ஒண்ணா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல அந்த மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ண போறோமா? ஆமா. ஓகே, இன்னும் எவ்வளவு நேரம்? ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணா போதுமா? சும்மா அது கம்பைன் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணானா போதும். இப்போ லைக் இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்மளோட இந்த மாவு இருக்குல்ல, ஆமா, இதுல இதை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இது மாதிரி பண்ணணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஒரு சின்ன பசங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லைக் ஸ்டடீஸ்னால இது டிஸ்டர்ப் ஆகுதுன்றதுலாம் இல்லை. நமக்கு பிடிச்சத நமக்கு ரெண்டுமே பிடிக்கும்ன்றதுனால நம்ம அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம். பிடிக்கும்னா நம்ம பேலன்ஸ் பண்ணி பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கு டைம் ஒதுக்கணும். ஆமா, வெரி குட். இப்போ நீங்க வந்து பேக்கிங் ஆர்டர்ஸ் எப்படி எடுக்கிறீங்க? லைக் ஆன்லைன்ல யாரா ஆர்டர் கொடுத்தா அப்படி எடுப்பேன். அப்படி இல்லைன்னா நார்மலாவே வந்து தெரிஞ்ச சர்க்கிள்ல வரும் உங்களுக்கு. கரெக்டா? ஆமா. இப்போ இதுக்குன்னு ஏதாவது ஒரு பேஜ் இது மாதிரி இருக்கா? இன்ஸ்டாகிராம்ல சுகர் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கேன். லைக் அதுல உங்களுக்கு என்னோட ஃப்ளேவர்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணணும், என்கிட்ட கேக் சாப்பிடணும்னா நீங்க அதுல டிஎம் பண்ணீங்கன்னா அப்படியே ஆர்டர் பண்ணி. பர்த்டே பார்ட்டி கேக் எல்லாமே? எல்லாமே, வெட்டிங் கேக், பர்த்டே பார்ட்டி கேக் எல்லாமே, நான் ப்ரௌனிஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த லெச்சஸ் கேக் கூட உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படி. ஆக்சுவலா இது வைரல் சொன்னீங்கல்ல, எந்த விதத்துல? லைக் இப்போ ஆலியா பட் அவங்க வந்து இப்போ அவங்க ஏதோ ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க எனக்கு இந்த கேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதனால ரீசெண்ட் டேஸ்ல இந்த கேக் ரொம்ப வைரலாய் நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ஆக்சுவலா நான் ட்ரை பண்ணல, நீங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ட்ரை பண்ண போறேன்.
ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நார்மலா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஃப்ளார் வந்து எப்பவுமே சலிச்சிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா. டெக்ஸ்சர். இல்லைன்னா லம்ப்ஸ் ஆமா. வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே. இது எக்லெஸ் அப்படின்றதுனால வந்து நம்ம எவ்வளோ வேணா பீட் பண்ணிக்கலாம். லைக் வேற எக் கேக்னா அப்படி நம்ம பண்ண முடியாது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பீட் பண்ணா கூட அது ஃப்ளஃபினஸ் வராது, கெட்டிப்பாயிடும். இப்போ ஒரு மாதிரி திக் ஆயிடும் பேட்டர். அதனால இது எக்லெஸ்ன்றதுனால எவ்வளோ வாட்டி வேணா பீட் பண்ணலாம். எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம வடைக்கு மாவை வந்து பீட் பண்ணி போடுற மாதிரி நான் ரொம்ப நேரம் பீட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதை பீட் பண்ணிடுவோம். பீட் பண்ண உடனே நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லம்ப்ஸ் இல்லாம பண்ணாதான் லைக் கேக் ஏர் ஃப்ரீயா கொஞ்சம் ஒரு மாதிரி ஃப்ளஃபியா வரும். லம்ப்ஸோட இருந்துச்சுன்னா வராது. அப்புறம் இதுல நம்ம ஆயில் போடுறதுனால அந்த கேக் மாய்ஸ்டா வரும். ஆயில் போடலன்னா வராது. வெண்ணெய் போட்டுக்கலாமா? வெண்ணெய் போட்டுக்கலாம், பட் அது ரொம்ப ஒரு மாதிரி பட்டரி ஆயிடும். லைக் மேலேயும் ஒரு மாதிரி அது செட் ஆகாது. ஆயில் பெஸ்ட். இந்த கேக்குக்கு வந்து நமக்கு ஆயில் தான் பெஸ்ட். 1/2 kg பண்ற மாதிரி ஒரு டின் இருக்கும், 6 inch டின் இருக்கும். அதுல நம்ம கொஞ்சமா ஆயில் போட்டு பிரஷ் பண்ணிடணும். அப்புறம் இதோட பேஸ் சைஸ்ல வந்து நம்ம பட்டர் பேப்பர் கட் பண்ணி உள்ள போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டு ஆயில் பிரஷ், அது மேலயும் பிரஷ் பண்ணிடணும், கீழேயும் ஆயில் இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து அது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு. ஓகே. இப்போ இது நம்ம எப்பயுமே உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 times டேப் பண்ணிட்டு வைக்கணும். ஏன்னா உள்ள இருக்கிற அந்த ஏர் லாக்ஸ்லாம், ஏர் பபிள்ஸ்லாம் கரெக்டா போச்சுன்னா தான் நமக்கு கரெக்டா பேக் ஆகும். நம்ம 3 times டேப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த இட்லி பாத்திரத்துல நம்ம இதை டைரக்டா தூக்கி உள்ள வச்சிடலாம். நம்ம கீழே டைரக்டா வச்சோம்னா அது ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கீழே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம வச்சோம்னா அது கரெக்டா பேக் ஆயிடும். இப்போ வந்து இட்லி பானையில் நம்ம பண்றோம். அது இல்லாம வேற எதுல பண்ணலாம்? குக்கர்ல கூட பண்ணலாம். குக்கர்ல லைக் கீழே பேஸ்ல சால்ட் போட்டுட்டு அது மேல அந்த கீழே ஸ்டாண்ட் மாதிரி ஏதாவது வச்சுட்டு அது மேல வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓடிஜி இருந்துச்சுன்னா அது இன்னும் சூப்பர். 180 டிகிரில வச்சு 25 minutes வச்சோம்னா நமக்கு இது ரெடி ஆயிடும். இப்போ நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ நமக்கு 40 minutes கிட்ட ஆகும். சிம்லயே வச்சு 40 minutes வைக்கணும். ஓகே, சிம்லயே வச்சு ஒரு 40 minutes வந்து வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். கேக் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுது. ஏன்னா 40 நிமிஷம் சொன்னீங்க, கரெக்டா 40 minutes ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம அது வந்து ஆறவும் விட்டாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாமா? இப்போ நம்ம ஒரு டூத் பிக் வச்சு அதுல நம்ம குத்தி பார்க்கணும். ஓகே. இது ரொம்ப முக்கியமா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நடுவுல ஓபன் பண்ணோம்னா அது லைக் கிரஸ்ட் ஓபன் ஆயிடும். அது ஒழுங்கா பேக் ஆகாது. நம்ம அப்பப்போ விட்டு எடுத்தோம்னா சரியா வராது. ஆமா. 40 minutes முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியும், அது பார்த்தாலே லைக் கொஞ்சம் ஓகேயா இருக்கு. அது வாசனை வரும்போது ஆகும். அதனால திறந்து பார்ப்போம். டெம்ப்ட் ஆகாம அப்படியே விட்டீங்கன்னா தான் கேக் நல்லா வரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு இல்லையா? என்ன பண்ண போறோம் நம்ம இதுக்கு கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் ஒன்று. ஆமா, அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இதுல அந்த மில்க் ரெடி பண்ணி இது நம்ம அப்படியே கார்னர்ஸ் மட்டும் லிஃப்ட் பண்ணிட்டு டில்ட் பண்ணா வந்துடும். லைக் இந்த பேப்பர் மட்டும் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. இப்போ திரும்ப இதை இந்த மோல்ட்குள்ளேயே வச்சுட்டு நம்ம ஃபோர்க்கால இதுல நல்லா இப்படி போக் பண்ணி விட்டுருந்தோம். ஓகே. ஏன்னா அப்போதான் அந்த மில்க் உள்ள நல்லா அப்சர்வ் ஆகி கொஞ்சம் டேஸ்ட் உள்ள போகும். ஓகே. நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா போக் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்குள்ள ஊத்துறதுக்கு மில்க் அந்த ரெடி பண்ணிக்கலாமா? என்ன சேர்க்கிறோம்? இப்போ விப்பிங் க்ரீம் 1 கப் போட்டுக்கலாம். இது 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1 கப் பால் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ இது மூணுத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதுதான் அதில் சேர்க்கலாம். ஃபுல்லா சேர்த்துருவோமா? மிச்சம் வருமா? ஃபுல்லா சேர்த்துக்கலாம். அந்த ஊரி டேஸ்ட் வரும். ஏற்கனவே நம்ம வந்து சுகரும் ஆட் பண்ணிருக்கோம். பேட்டர்லயே ஆட் பண்ணிருக்கோம். இதுல இன்னும் சுகர் அந்த கண்டென்ஸ்ட் மில்கோட டேஸ்ட்லாம் இருக்கிறதுனால இன்னும் நல்லா இருக்கும். ஆக்சுவலா இது அப்படியே கூட சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடலாம். லைக் நமக்கு பர்த்டே கேக்ஸ் மாதிரி வேணும்னா இதே கட் பண்ணி விப்பிங் க்ரீம் ஐசிங் பண்ணி பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது பேசிக் கேக். இது மட்டும் நீங்க நார்மல், அதுக்கு அப்புறம் நம்மளோட இனோவேஷன்ல எது வேணாலும் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம அதுல சேர்த்துடலாம். ஓகே. இது ஃபுல்லா கேக் கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறம் தான் இது நம்ம சேர்க்கணும். இப்போ இது கொஞ்சம் 15 minutes நம்ம ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. டாப்பிங் போடுறதுக்கு விப்பிங் க்ரீம் பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நார்மல் விப்பிங்
க்ரீம் இருக்கும், அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த விப்பிங் க்ரீம் போட்டக்கப்புறம் ஸ்பீட் 5ல வச்சு நம்ம பீட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு இந்த விப்பிங் க்ரீம் ரொம்ப சில்லுன்னு இல்லைன்னா கீழே ஒரு ஐஸ் கியூப், ஒரு ட்ரேல ஐஸ் கியூப்ஸ் போட்டு ஐஸ் வாட்டர் போட்டு அது மேலே வச்சு பீட் பண்ணோம்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஓகே. விப்பிங் க்ரீம் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு அது ஒரு மாதிரி வாட்டரியாக போயிடும், அது நம்ம கேக் மேலே போட முடியும். இப்போ இது நல்லா நம்ம பீட் பண்ணக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்து பார்த்தோம்னா அது ஸ்டிஃபா நிக்கணும். ஓகே. அப்ப அது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம். இப்ப கரெக்டா வந்துருக்கு. இப்போ நம்ம இப்படி பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியும் அது ஒரு மாதிரி ஸ்டிஃபா நிக்குது. அது நம்ம வாட்டரியா இருந்துச்சுன்னா அதை நம்ம கேக்ல ஆட் பண்ண முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு போட்டு அதை நம்ம ஈவனா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். சரி. க்ரீம் சேர்த்தாச்சு, இந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ண, நமக்கு வேணும்னா இது மேல லைக் ஸ்ட்ராபெரி, நமக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னா அது வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறம் இதை ஒரு 5 to 10 minutes நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஃப்ரீசர்ல ஒரு 5 minutes வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸ்கொயர் டின்னா இருந்தால் லைக் நம்ம நார்மலாகவே கட் பண்ணிக்கலாம். அது ரவுண்ட் டின்னுன்றதுனால நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ட்ரெஸ் லச்சஸ் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பவுலில் நீங்கள் வந்து பால் விட்டுட்டு அதில் கொஞ்சம் வினிகர் விட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, மைதா அப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வந்து நம்ம இட்லி பானையை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தோம். ரெடியான பேட்டரை அதில் எடுத்து வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து வெளியில் வச்சு ஃபோக்கில் குத்தி விட்டுருங்க. இந்த பக்கம் இன்னொரு பவுலில் என்ன பண்ணணும்னா விப்பிங் க்ரீம், கண்டென்ஸ்ட் மில்க்கு, பால் மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேக்கில் அப்படியே விட்டிங்கன்னா அந்த ஃபோக்கில் குத்தி விட்டுருக்கிறதுனால அந்த ஓட்டை வழியாக அது இறங்கி அது ஃபுல்லாகவே வந்து ஊறிடும். இந்த பக்கம் ஊறி ரெடியாக இருக்கும். விப்பிங் க்ரீம் அது மேலே போட்டுட்டு ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுடைய ட்ரெஸ் லச்சஸ் ரெடி. ட்ரெஸ் லச்சஸ் ரெடி. ரொம்ப ரொம்ப சூப்பர், சிம்பிளாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இந்த மாதிரி ஒரே மாதிரி வெறும் பேஸ் கேக் மட்டும் பண்ணி கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப விரும்பி ஃப்ளேவர்ஸ் நிறைய ஆட் பண்ணாம லைக் சிம்பிள் ஃப்ளேவர்ஸ்ல ஈஸியா பண்ணி சீக்கிரமாவும் பண்ற மாதிரி அந்த கேக். நம்ம இதுல சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம் இல்லையா? இதுல இப்போ நம்ம சாக்லேட் பண்ணோம்னா சேம் இதே ரேஷியோ சாக்லேட் பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்ம இதுல மில்க் போட்டோம்ல, ஆமா, அதுல வந்து நம்ம நார்மல் மில்க் போடாம லைக் ஃப்ளேவர்ட் மில்க், அந்த சாக்லேட் ஃப்ளேவர்ட் மில்க் ஏதாவது லைக் அந்த பூஸ்ட் அந்த மாதிரி சாக்லேட் ட்ரிங்க் ஏதாவது போட்டு சர்வ் பண்ணா அது இன்னும் நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பேஸ் கேக் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட இனோவேஷனில் என்னென்னலாம் பண்ண முடியுமோ நீங்கள் மிக்சர் மேட்ச் பண்ணி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வரும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க.